தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மார்ச் மாதத்துடைய 25 நாள் இன்று ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை கொண்டாட தாயாம் திருவை நம்மை அன்போடு அழைக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நாம் புனித தீஸ்மாஸ் என்ற நல்ல கல்லனுடைய விழாவை இந்த நாளிலே தாயாம் திருவையானது நாளை கொண்டாடுகின்றது. காரணம், இயேசுவிடத்திலே நான் மாட்சியோடு வருகிற பொழுது என்னை நினைவு கொள்ளும் என்று கேட்கின்றான். அந்த அளவுக்கு இறை நம்பிக்கையோடு இயேசுவை மீட்பராக மெஸ்ஸியாவாக தன் வாழ்விலே அவன் கண்டுகொள்கின்றான். புனித தீஸ்மாஸ் அவருடைய இந்த திருநாளிலும் ஆண்டவரை போற்றுவோம். குறிப்பாக ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பை மங்கள வார்த்தை இந்த தினத்தை நாளை கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர் வழியாக இதோ தூய ஆவியால் நீர் கருவுருவாய் என்று ஒரு இறை செய்தியானது அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்படுகின்றது. அன்னை மரியாள் கலங்குகின்றால், அச்சமுறுகின்றால், பல கேள்விகளை தன் வாழ்விலே எழுப்புகின்றார். அதன் பிறகு உம்முடைய ஆண்டவருடைய அடிமை உம்முடைய விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாள் சொன்னதனால் இன்றைக்கு அன்னை மரியாளுடைய இந்த வாழ்வானது இயேசுடைய இந்த பிறப்பிலே தன்னை முழுமையாக ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கின்றார். இதைத்தான் ஆயர் ஃபுல்டன்ஸின் பேராயர் ஃபுல்டன்ஸின் அருமையாக சொல்லுவார். 9 மாத காலம் அன்னை மரியாள் தன்னுடைய உடலிலே இயேசுவை தாங்கினார். அதன் பிறகு ஏறக்குறைய 30 ஆண்டுகள் அவரை ஆன்மீக ரீதியாக, அவருடைய பணி ரீதியாக அன்னை மரியாள் உடைய அந்த உடனிருப்பு, அன்னை மரியாளுடைய அந்த பேரன்பு இயேசுவை ஆட்கொண்டது என்று புனித பேராயர் ஃபுல்டன்ஸின் அருமையாக குறிப்பிடுவார். இவ்வாறாக ஆண்டவருடைய அந்த ஒரு பிறப்பு என்பது இந்த சமூகத்துக்கு ஒரு மீட்பு. இவர் மக்களை பாவத்திலிருந்து விடுவிப்பார், இவரே பிறவினத்தாருக்கு இருளகற்ற ஒளி. இதைத்தான் இந்த அருமையான முதல் வாசகம் எசாயா 18 ஆகாசுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இதோ இம்மானுவேல், இதோ ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், இதோ கடவுள் இந்த உலகத்திலே வர இருக்கின்றான், இது கன்னி பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார், இம்மானுவேல் என பெயரிடுவீர்கள். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்று சொல்கிறோம். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வெளிப்பாடு ஆகாசுக்கு சொல்லப்பட்டது. அதே சமயத்திலே 2ஆம் வாசகத்திலே பார்க்கிறோம், எபிரேய மொழியிலே இறைவா இதோ உடைய திருவுளத்தை நான் நிறைவேற்ற வந்துவிட்டேன் என்று இயேசு, இந்த திருவுளத்தால் இயேசு கிறிஸ்து ஒரே ஒருமுறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் இன்றைக்கு நாம் தூயவராக பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். அப்போ இயேசுடைய அந்த உடல் பரிசுத்த ஆவியுடைய ஆலயம் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்த்துகின்றார். அப்போ கிறிஸ்துடைய அந்த உடலை தாங்கிய அன்னை மரியாள் பேறு பெற்றவள், திருச்சபையின் தாயாக, மீட்பரின் தாயாக. இன்றைக்கு நம்ம அனைவருக்குமே அன்னை மரியாள் சொந்த தாயாக இருக்கிறார். மங்கள வார்த்தையை வாழ்விலே கேட்டவுடனே விசுவசித்தாள், நம்பினாள். ஆனால் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், பழைய ஏவா நம்முடைய பார்க்கின்றோம், அவளுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்தாள். ஆனால் இங்கு புதிய ஏற்பாட்டிலே புதிய ஏவாக அன்னை மரியாள் கிறிஸ்துடைய அந்த வாழ்வை பெற்றவளாக கடவுளுடைய வார்த்தைக்கு பணிந்து கீழ்ப்படிந்து இந்த மீட்பரின் திட்டத்திலே கடவுளுடைய திருவுளத்திலே அவள் பங்கெடுத்ததால் இன்றைக்கு திருச்சபைக்கு தாயாக இருந்து இன்னும் அன்னை மரியாள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கடவுளுடைய திருவுளம் ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். இதைத்தான் இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்வது. இயேசுடைய திருவுளம் என்ன, என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு எனக்கு என்ன சொல்லியிருக்கின்றார், இயேசு எனக்கு என்ன வெளிப்படுத்துகிறார். அதான் இந்த 40 நாட்கள் ஜபத்தால், தபத்தால், நோன்பால் நம்மையே நாம் தூயவராக மாற்ற வர இருக்கிற பாஸ்கா விழாவுக்கு மீட்புடைய இறப்பு உயிர்ப்பை கொண்டாட நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய இந்த விழாவிலே, அது இந்த மார்ச் மாதத்திலே இந்த பெரு விழாவை என்று நாம் கொண்டாடுகிறோம். இயேசு என்னிலே உருவாக வேண்டும், கிறிஸ்துவிலே உங்களை உருவாகும் முறை நான் பேறுகால வேதனைட்டு என்று பவுலடியார் தன்னுடைய திருமணத்திலே குறிப்பிடுவார். அந்த அளவுக்கு கிறிஸ்து நம்மிலே உருவாக்க, கிறிஸ்து நம்மிலே படைக்கப்பட, கிறிஸ்து நம்மிலே செயலாக்கம் பெற விரும்புகின்றார். ஆகிய நம்மையே ஒரு புதிய மனிதனாக இந்த தவக்காலத்திலே பாவங்களை எல்லாம் அழித்துவிட்டு புதிய மனிதனாக புதிய இயல்போடு நாம் வாழ்வதற்கு தேவையான கொடைகளை, வரங்களை இந்த நாளிலே, இந்த திருவிழாவிலே அன்னை மரியாளுடைய பரிந்துரையிலே நாம் வேண்டி ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவருடைய பிறப்பு அறிவிப்பு இந்த பெருவிழாவிலே ஒன்று கூடி வந்திருக்க எங்கள் உள்ளங்களிலே இறை இறக்கத்தை, இறை அன்பை, நல்ல ஒரு மனமாற்றத்தை எங்கள் ஒவ்வொருவரும் வெளிப்படுத்த ஆண்டவரே. உடைய திருவுளத்தை நாங்கள் அறிந்து செயல்பட, இறைவா இதோ உடைய திருவுளத்தை நிறைவேற்ற வந்துவிட்டேன் என்று நீ அனுபவத்தோடு செயல்பட்டது போல அன்றாட வாழ்விலே உம்முடைய திருவுளம் எது என்று நாங்கள் அறிய, நாங்கள் அனுபவிக்க, சாட்சி பகர எங்களுடைய உள்ளங்களிலே, நம் சமூகத்திலே இருக்கிற போராட்டங்கள், நம் குடும்பத்தில் இருக்கின்ற பல்வேறு விதமான போராட்டங்கள் அனைத்தையும் நாங்கள் வெற்றி கொள்ள
இந்த தவக்காலம் எங்களுக்கு ஒரு தூய காலமாக எங்களையே தூய்மைப்படுத்த பரிசுத்தப்படுத்த என்னாலும் நாங்கள் கிறிஸ்துடைய அந்த பண்பிலே, கிறிஸ்துடைய விழுமியங்களிலே, கிறிஸ்துடைய மதிப்பீடுகளே எங்களையே நாங்கள் ஆளப்பட தேவையான கொடைகளை வரங்களையும் இந்த நாளில் சூசைப்படைய கரங்களிலே இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். திரு குடும்பத்தில் சூசைப்பர் என்றும் குடும்பங்களை பரிந்துரைத்து ஆசீர்வதித்து வழிநடத்த எங்களுக்கு தேவையான கொடைகளையும் தரும்படி கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமீன்.